இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ITC சேலஞ்ச் பத்தி பார்க்க போறோம். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னா, ஏற்கனவே நீங்க நிறைய பேர் ட்ரேடிங் விஷயங்கள்ல உள்ள போய் கம்மியான பணம் போட்டு ட்ரேடிங் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போயிருப்பீங்க. அது சரின்னு நிறைய பேர் சொல்லலாம், இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி, சேஃபான ஆப்பர்ச்சுனிட்டி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இருக்கு. ஈவன் 100 கோடி ரூபாய் கூட நீங்க பிளான் பண்ணலாம். இப்போ ட்ரேடிங் போய் 100 கோடி சம்பாதிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா ட்ரேடிங்ல போய் அட்லீஸ்ட் 1 கோடியாவது ஒரு 10 வருஷத்துல நம்ம சேர்த்து வைக்க முயற்சி பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவைன்னா டிசிப்ளின் வேணும். நான் எப்பவுமே சொல்றதுதான், சில விஷயங்கள்ல நம்ம போர்ட்ஃபோலியோல பல செக்டார் காம்பினேஷன் இருக்கணும். அடுத்த 10 வருஷத்துல வளரக்கூடிய செக்டார்ஸ் இருக்கணும். அதுல சில நிறுவனங்கள் இருக்கணும். அந்த நிறுவனங்கள் கஸ்டமருக்கு பிடிச்ச நிறுவனங்களா இருக்கணும், இன்வெஸ்டருக்கு பிடிச்ச நிறுவனங்களா இருக்கணும். இதெல்லாம் தான் முக்கியமா பார்க்கணும். இப்போ ஒரே கம்பெனில போயிட்டு நான் 20% போடுவேன், 30% போடுவேன் அப்படின்னா தப்பு இல்லை. ஃபோக்கஸ்டா நீங்க அப்படியும் பண்ணலாம். பட் அதுல உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகமாயிடும். புரியுதுங்களா? அப்போ நம்மள மாதிரி மக்கள் குறைஞ்சபட்சம் 20ல இருந்து 30 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற பழக்கத்தை வச்சுக்கணும். அதை விட அதிகமாலாம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர், 80 கம்பெனி 90 கம்பெனி. ஸோ அதுவும் தப்பு. ஒரே கம்பெனில 50% 20% போறதும் தப்பு. இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 5%, 6%க்கு மேலே ஒரு பர்டிகுலர் கம்பெனி போகாமல் ஒரு 15% வரைக்கும் பர்டிகுலர் செக்டார் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு நாள் ITC என்னாச்சுன்னா 400 ரூபாயிலேருந்து 350 ரூபா விழுந்தது. அப்போ நான் அன்றைக்கி வீடியோ எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ண 2ஆம் தேதி நினைக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்னா, வெயிட் பண்ணுங்க, இன்னும் டைம் இருக்குது, வெயிட் பண்ணி வாங்குங்க, அவசரப்பட்டு நிறைய பணத்தை உள்ளே போட்டுறாதீங்க அப்படின்னு தான் நான் அன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டேன். பட் நான் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் டைம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா முந்தின நாள் வீடியோ எடுத்தேன் ஞாயிற்றுக்கிழமை. பட் பப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இருந்தாலும் நான் சொன்ன விஷயத்தை இன்றைக்கும் நான் கன்வே பண்ணுறேன். ஒருவேளை நான் ITCயில் 1 லட்ச ரூபா போட்டு அதே மாதிரி இன்னொரு 1 லட்ச ரூபாவை ITCக்கு பதிலாக ஒரு 2 நிறுவனங்களில் போட்டு 50,000 போட்டிருந்தா இந்த ரெண்டுத்தோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்குறதா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நம்ம போன 2ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி மார்க்கெட் விழுந்தது. ஸோ 2ஆம் தேதி நான் ப்ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். 3ஆம் தேதி 4ஆம் தேதி தான் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க இல்லையா? ஸோ நம்ம அதை கோத்ரூ பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ITCயில், கரெக்டாக ITCயில் 1 லேக் போட்டிருக்கோம். ஒரு 286 ஷேர்ஸ் நம்ம கையில் இருக்குது. இப்போ என்றைக்கும் 2ஆம் தேதி வாங்கின ஷேர். ஓகே, இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணிங்கன்னா 50,000 ரூபாய் அசோக் லைலாண்ட்லேயும் 50,000 ரூபாய் ஸ்டேட் பேங்க்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா? 265 அசோக் லைலாண்ட் ஷேரும் ஒரு 50 ஸ்டேட் பேங்கோட ஷேரும் உங்கள் கையில் இருக்குது. இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு, அதாவது நான் 10ஆம் தேதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு டேட் 10 பிப்ரவரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல எவ்வளோ பொறுமையும் டிசிப்ளினும் வேணும் அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபர்ஸ்ட் லைனும் 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் ITCயில். அடுத்து ஆவரேஜ் பண்ணி ஒரு 1 லேக் போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் அசோக் லைலாண்டில் ஒரு 50,000, ஸ்டேட் பேங்க்ல ஒரு 50,000. இந்த முதல் லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துங்க. ரெண்டாவது 2ஆம் தேதி அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருந்ததுன்னா 350 ரூபா இருந்தது ITC. அசோக் லைலாண்ட் 189 ரூபாவும், ஸ்டேட் பேங்க் 998 ரூபாவும் இருந்தது. இது பொசிஷன். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஷேர்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான், அது நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ITC 321 ரூபாய் இருக்குது. இப்போ அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா 207 ரூபாய் இருக்குது. ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா 1144 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்காக இதுதான் இப்படியே தான் இருந்துற போது வாழ்க்கையில் ITCயே மேலே வராது அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒவ்வொரு மாதமும் நம்ம அதை ரிவ்யூ பண்ணுவோம், என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ நமக்கு இன்வெஸ்ட் பண்ண போனால் இன்னைக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ITCயில் போட்ட 1 லட்ச ரூபாய் 91,700 ரூபாவாக மாறிடுச்சு. ஆனால் உங்களுக்கு அந்த 2 கம்பெனியில் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,12,000 ரூபாய் இருக்குது. ஸோ 12,000 ரூபாய் நீங்கள் ப்ளஸில் இருக்கீங்க அசோக் லைலாண்ட் அண்ட் ஸ்டேட் பேங்க்கில் போட்ட கேஸில். இப்போ க்ரோத் ரேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% மைனஸில் இருக்குது ITC, 12% பாசிட்டிவில் இருக்குது உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்டேட் பேங்க் அண்ட் அசோக் லைலாண்ட். அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% க்ரோத் கொடுத்துருக்கு, ஸ்டேட் பேங்க் 15% கொடுத்துருக்கு. ஓகே, இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொன்னேன். யோசிச்சு பாருங்க, பொறுமையா இருங்க, நிதானமா செயல்படுங்க, ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்க, மக்களுக்கு என்ன விருப்பங்கிறத பாருங்கன்னு சொன்னேன். அப்ப நீங்க பயஸ்ட் எடுக்கிறீங்க. எனக்கு ITC பிடிக்கும், அதனால நான் ITCயில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு எந்த கம்பெனியும் பிடிக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. எனக்கு ஸ்டேட் பேங்க்கும் பிடிக்காது, அசோக் லைலாண்டும் பிடிக்காது, ITCயும் பிடிக்காது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த கம்பெனியால் வளர்த்து எடுக்க முடியுங்கிறத டிசைட் பண்ணணும். அதுக்காக ITCயை வேணான்னு சொல்லலை. 5% ITCலையும் என் பணம் இருக்கட்டும்,
5% அசோக் லேலண்ட். இந்த மாதிரி நான் டைவர்சிஃபைடாக போட்டு வைக்கணும்னு தான் நான் சொல்ல வந்தேனே தவிர என்னோட பாயிண்ட் வந்து ஐடிசி மோசமான கம்பெனி, அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? அதை விடவும் நல்ல நல்ல நிறுவனங்கள் இருக்கு, ஏன் மிஸ் பண்றீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கேட்க வந்தேன். இப்போ நாளைக்கே வந்து ஸ்டேட் பேங்க் குறையாதுன்னு எனக்கு கேட்காதீங்க. குறையாதுன்னு நான் சொல்லலையே. திரும்பவும் நான் அடுத்த மார்ச் மாதம் இதே ரிவ்யூ வீடியோ போடுவேன். நீங்கள் பயப்படாதீங்க. 1 இயருக்கு நான் வீடியோ போடுறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். 12 வீடியோ நிச்சயமாக வரும். ஓகேவா? இப்போ சூழ்நிலைக்கு ஐடிசி 8% மைனஸ்லையும் உங்களோட ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12% பாசிட்டிவ்ல இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுதா? இப்போ உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத. ஒருவேளை நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஒரு வீடியோவும் வரும், பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியா கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் மேலே வருவாங்க இல்லையா? ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.